அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நோய் எங்கு பார்த்தாலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லா இடத்திலும் நோய் நொடியோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. நம்ம ஆரோக்கியமாக வாழ வேண்டுமா? நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம வாழ வேண்டுமா? அதற்கு ஏதாவது மார்க்கம் வழிமுறை சொல்லித் தருகிறதா என்று கேட்டால், ஆமாங்க, மார்க்கம் சொல்லித்தருது. என்ன வழிமுறைன்னு கேட்குறீங்களா? நமது கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சுன்னத்தான வாழ்க்கை முறையை நாம் பேணி இன்ச்சு இன்ச்சாக நடந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் பின்பற்றி வாழ்வோம். அதில் எவ்விதமான சந்தேகமில்லை. உதாரணமாக, நம் காலில் செருப்பு அணிவதிலிருந்து தலையில் தொப்பி போடுகின்ற வரைக்கும் ஒவ்வொரு செயலிலேயும் இது ரசூலாவுடைய சுன்னத்து, இது ரசூலாவுடைய சுன்னத்து அப்படின்னு சொல்லி நாம் செய்தோம் என்று சொன்னால், நாம் நிச்சயமாக நோய் நொடி இல்லாமல் வாழ்வோம் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை. என்ன ஆதாரம்னு கேட்குறீங்களா? நம்ம நபி அவர்களுக்கு சில அன்பளிப்புகள் கொண்டு வரப்பட்டன. அந்த அன்பளிப்புகளை ஒரு மருத்துவரும் இருந்தார். அந்த மருத்துவர் தன்னுடைய அங்குள்ள மக்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று சொல்லி மருத்துவர் இருந்தார். ஆனால் ஒருத்தரும் கூட அந்த மருத்துவரிடம் என்ன செய்யவில்லை, வந்து சிகிச்சை பெறவில்லை. என்ன விஷயம், ஒருத்தர் கூட வரலையே அப்படின்னு அந்த மருத்துவர் ஆராய்கின்ற பொழுது அங்குள்ள மக்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு நோய் நொடி வராது. என்ன காரணம்னு கேட்குறீங்களா? நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலேயும் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சுன்னத்தான வழிமுறைகளை நாங்கள் பேணி பாதுகாத்து வருகிறோம். அதனால் எங்களுக்கு எவ்விதமான நோய் நொடியும் வராது என்று சொல்லி அந்த மருத்துவர் திருப்பி அனுப்பப்பட்டார் என்று சொன்னால், நாமும் உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஒவ்வொரு செயலிலேயும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிமுறைகளை பேணி வாழ்ந்து நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வை பெற்று வாழ்வோமாக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.